ஓம் சாந்தி. நாம் தந்தையின் ஸ்ரீமத்படி நடந்து பாவனமாக ஆகும் ஆத்மா. நாம் ராஜ்ய சிம்மாசன அதிகாரி ஆத்மா. நாம் பரமாத்மாவின் துணையை அனுபவம் செய்யும் ஆத்மா. புருஷோத்தம சங்கமிக பிராமணர்களாகிய நாம் இப்போது ஈஸ்வரனின் மடியில் வந்திருக்கின்றோம். நாம் மனிதரிலிருந்து தேவதையாக ஆகின்றோம். ஆகவே தெய்வீக குணங்களையும் நாம் தாரணை செய்கின்றோம். முழு நாளில் அட்டவணையில் எந்த ஒரு பாவகர்மமும் இல்லாதபடிக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம். ஏனெனில் நம் முன்னிலையில் தந்தை தர்மராஜரின் ரூபத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருந்தோமா? ஸ்ரீமத்படி எத்தனை சதவிகிதம் நடக்கிறோம்? ராவண வழிப்படியோ நாம் நடக்கவில்லையே என்று நம்மை நாமே சோதித்து பார்க்கின்றோம். நாம் சங்கமிக பிராமணர்கள். நாம் இப்போது தெய்வீக குணங்களையும் தாரணை செய்கின்றோம். நாம் சிவத்தந்தை மூலம் புருஷோத்தமராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் புருஷோத்தமர் சங்கமிக பிராமணர்கள். நாம் மிக மிக அன்பான தந்தையை நினைவு செய்யும் பொழுது நாம் புருஷோத்தமமாக ஆகின்றோம். நினைவின் மூலமாகத்தான் பாவங்கள் அழிகின்றன. தந்தை நம்மை புருஷோத்தமம் மற்றும் தேவதையாக்குவதற்காக படிப்பிக்கின்றார். இந்த நினைவினால் நாம் சேவை அதிகமாக செய்கின்றோம். இப்போது நாம் புருஷோத்தமர் ஆவதற்கான யாத்திரையில் இருக்கின்றோம். நாம் இப்போது உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மாவாக ஆகின்றோம். தந்தை நம்மை பாவனமாக ஆக்கிவிட்டு சென்று விடுகின்றார். இப்போது மீண்டும் நாம் தந்தையின் வழிமுறைப்படி பாவனமாகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் இப்போது தந்தைக்கு சமமாக ஞானக்கடலாக சுகத்தின் கடலாக ஆகின்றோம். நாம் தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். ஆகையால் அதிகமாக படிக்கின்றோம். மேலும் நாம் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றோம். நம்முடைய புத்தியில் தந்தையின் நினைவு இருக்கின்றது. மேலும் சக்கரம் சுற்றிக் கொண்டே இருக்கின்றது. நாம் நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். தந்தையை நினைவு செய்வதால் நம்முடைய விக்ரமங்கள் விநாசமாகி விடுகின்றது. நாமே
பூஜைக்குரியவராக இருந்தோம். நாமே பூஜாரியாக ஆகியுள்ளோம். இந்த மந்திரம் மிகவும் நல்ல மந்திரமாகும். நாம் இப்போது எல்லையற்ற தந்தையின் வீட்டிற்கு செல்கின்றோம். இது எல்லையற்ற நாடகமாகும். நாம் ஆத்மா இப்போது புத்தியின் மூலம் உலகத்தை சந்நியாசம் செய்துவிட்டோம். நாம் சரீரத்திலிருந்தும் அனைத்திலிருந்தும் சந்நியாசமாகிவிட்டோம். இப்போது நாம் நம்முடைய அட்டவணையை வைக்கின்றோம். நாம் தந்தை ஒருவரை நினைவு செய்யும் பொழுது ஆசிரியர் மற்றும் குரு நினைவுக்கு வருகின்றார். சிவன் நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார். மிக மேலான ஆசிரியராகவும் இருக்கின்றார். நம்மை உடன் அழைத்துச் செல்பவராகவும் இருக்கின்றார். அவரைத்தான் நாம் நினைவு செய்கின்றோம். அனைவருக்கும் சத்கதி இந்த புகலிடத்தில்தான் இருக்கின்றது. நாம் அனைவருக்கும் பவித்திரமாவதற்கான வழி சொல்கின்றோம். நம்முடைய கவனம் இப்போது விசேஷமாக சேவை மீது இருக்கின்றது. கீதை மிகவும் நன்மை செய்கிறது என்பதை அனைவருக்கும் காட்டுகின்றோம். நாமும் கூட இந்த ஆஸ்தியை பெற்றுக்கொள்கின்றோம். எந்த ஒரு சங்கல்பம் அல்லது சிந்தனை நாம் செய்கின்றோமோ அதை முதலில் தந்தைக்கு பிடித்தமானதாக இருக்கின்றதா என்பதை சோதனை செய்கின்றோம். நாம் தந்தைக்கு பிடித்தமானவராக இருக்கும் பொழுது மக்களுக்கு பிடித்தமானவராக தாமாகவே ஆகிவிடுகின்றோம். சங்கல்பத்தில் உலக நன்மை இருக்கிறது எனில் மக்களுக்கு விருப்பமானது மற்றும் பிரபுவிற்கு விருப்பமானதாக இருக்கின்றது. மக்கள் விரும்பும் சபையின் உறுப்பினர் ஆகுவது என்றால் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிறைந்த ராஜ்ய அதிகாரம் மற்றும் ராஜ்ய சிம்மாசனத்தை நாம் அடைவதாகும். சப்தமாக பேசுவது, திருடுவது, பொய் பேசுவது இவை அனைத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆத்மாபிமானியாக ஆகின்றோம். மரணம் எதிரிலேயே இருக்கின்றது. அதனால் தந்தையின் ஸ்ரீமத்படி நடந்து பாவனமாக ஆகின்றோம். தண்டனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான புருஷார்த்தம் செய்கின்றோம். மக்கள் விரும்பும் சபைக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்யக்கூடிய ராஜ்ய சிம்மாசன அதிகாரி ஆத்மா நாம். பரமாத்மாவின் துணையை அனுபவம் செய்து சதா பாதுகாப்பாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி
நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.